வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரின் தீவிர ஈடுபாடும் குறிப்பாக கோவில் நுழைவு இயக்கத்திற்கான அவரது பங்களிப்பும் இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான பாதையை வகுத்தன. பெரியாரின் வழியில் வந்த நமது அரசானது பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்றிடும் வகையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை செயல்படுத்தியது. தற்போது பழனி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் மற்றும் திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களில் இயங்கி வரும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் இதுவரை 286 மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு உரிய அரணாக விளங்கியுள்ள இந்த அரசு அவர்கள் நலனை காத்திடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. சிறுபான்மையினரின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கான நிரந்தர சான்றிதழ்களை இணைய வழியில் எளிமையாக வழங்கிட இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிறுபான்மை சமூகங்களின் வழிபாட்டு தலங்களை புனரமைத்து பாதுகாக்கும் பொருட்டு கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகம் சர்வதேச அளவில் பெரும் பாராட்டுகளை பெற்றதுடன் இதுவரை உலகெங்கும் இருந்து 6 லட்சத்திற்கும் மேலான பொதுமக்கள் பார்வையிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ் ஆராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை கொண்டு திருநெல்வேலியில் உலக தரம் வாய்ந்த பொருணை அருங்காட்சியகம் நிலவுவதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் வளமான காலத்தை கடந்து நிற்கும் பழம் பெருமையினை உலகிற்கு வெளிப்படுத்திட இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் ராஜேந்திர சோழனின் கடல் கடந்த வெற்றி பயணம் மற்றும் அயல்நாட்டு வணிக தொடர்புகளை நினைவுகூறும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. தற்போது 8 இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சிகளும் கொற்கை துறைமுக பகுதிகளில் முன்கள ஆய்வுகளும் நடைபெற்று வருகின்றன. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றார் பாரதியார். மகாகவி பாரதியின் மேற்குறிப்பிட்ட கூற்றிக்கிணங்க வான்புகள் கொண்ட திருவள்ளுவரை இவ்வுலகிற்கே கொடையளித்து தமிழ்நாடு பெருமுகள் அடைந்துள்ளது. கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பேரறிவின் சிலையாக நிறுவப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாகும். திருவள்ளுவர் தனது 133 அதிகாரங்கள் மூலம் அன்பு, அறநெறி மற்றும் சமத்துவத்தின் பெருமைகளை உலகெங்கும் ஒலிக்க செய்துள்ளார். இந்த வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு குமரி முனையில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் நாட்டிலேயே முதலாக அமைக்கப்பட்ட கண்ணாடிகளை பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்படுவது திருவள்ளுவரின் மாண்பினை போற்றுவதற்கும் எதிர்கால சந்ததியினருக்கு திருக்குறளின் உரிய கருத்துக்களை எடுத்து செல்வதற்கும் உரிய வாய்ப்பாக அமையும். சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் பரிவு ஆகிய கொள்கைகளை சிறிதளவும் பிறளாது கடைபிடிக்க இந்த அரசு உறுதி கொண்டுள்ளது. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பெரும் தலைவர்களின் சிந்தனைகள் மற்றும் கொள்கைகள் இந்த அரசை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றன. எதிர்காலத்திலும் வழி நடத்தும். நமது அரசு பொறுப்பேற்றது முதல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அவர்களது எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக நிறைவேற்றியுள்ளதுடன் குறுகிய காலத்தில் செய்த இச்சாதனைகள் குறித்தும் ஒருமித்த முன்னேற்றம் குறித்தும் இந்த அரசு பெருமிதம் கொள்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளத்திற்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றி மாபெரும் தமிழ் கனவை நனவாக்கிட இந்த அரசு முழு மூச்சுடன் பாடுபடும். நமது அரசின் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையினை அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் மூலம் வெளிப்படுத்தியமைக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் அந்த நம்பிக்கையினை இனிவரும் நாட்களிலும் இந்த அரசு தவறாது காத்திடும். ஒட்டுமொத்த நாட்டிற்கும் சமூக நீதி, மத நல்லிணக்கம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் மக்களாட்சி கோட்பாடுகளுக்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழ்வதை இந்த அரசு உறுதி செய்யும். நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி தெற்காசியாவிற்கே முன்மாதிரியாக மாநிலமாகவும் தமிழ்நாட்டை உருவாக்கிட இந்த அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும்.
அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு.